மற்றும் அதன் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள். சமூக கொள்கைகள் எப்படி உருவாகின்றன, அது நிலையான வளர்ச்சி பெறணும், வெற்றி அடையணும், அதன் இலக்குகளை சென்றடையணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடப்பகுதியில நாம பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல சமூக கொள்கைகள் மற்றும் நிலையான வளர்ச்சியின் இலக்குகள் பாடத்தின் கீழ் நாம பார்க்க போறது வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி அலிவேஷன் சொல்லுவோம். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலேயுமே இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உலக நாடுகள் அளவிலும் இந்திய அளவிலும் வறுமை ஒழிப்பு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன, அதுல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அந்த வறுமை ஒழிப்பை நிர்ணயிக்கும் காரணிகள் என்ன அப்படிங்கறது பத்தி தான் இதுல பார்க்க போறோம். முதன்மையாக அதனுடைய அறிமுகம், வறுமை எப்படி மதிப்பீடு செய்வது, என்ன லைனை வச்சு நாம இவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இல்ல வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை பிரிக்கிறோம் அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து இந்தியாவில் தற்போதைய வறுமையின் நிலை என்ன, இந்தியாவில் நிலவக்கூடிய இன்றைய கால சூழ்நிலையில் இந்தியாவின் வறுமையின் நிலை என்ன அப்படிங்கிறதும், வறுமையை எதிர்த்து அதை முன்னோக்கி செல்லும் வழி என்ன, வறுமையை ஒழித்து பொருளாதார நிலையில் நம்ம நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். பொதுவா வறுமை ஒழிப்பு, வறுமை அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம வறுமைனா எதை நினைப்போம்? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறைவிடம், அதுதான் சொல்லுவோம். இந்த உடை உறைவிடம் கூட 2ஆம் நிலை தான் பெறுது. முதல் நிலையாக நாம் உணவுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 3 நேரமும் உண்ணுவதற்கு தேவையான உணவு இருந்தது அப்படின்னா அது வறுமையின்மை நிலை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல அதற்கு மாறாக ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறைந்தபட்ச அடிப்படையா, ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நீதியாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்ணும் உணவு தான். ஆனா உணவு மட்டும் இருந்தால் போதுமா? இப்ப வேர்ல்டு பேங்க், உலக வங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வறுமை அப்படிங்கிறது நம்ம வாழ்வியல்ல பற்றாக்குறையாக உச்சரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் வறுமை அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிற நிலைதான் வறுமை அப்படின்னு சொல்றோம். ஆனா அதற்கு மாறாக உலக வங்கி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பல பரிமாணங்களை கொண்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவங்க வறுமை நிலை அப்படிங்கிறது எதை வச்சு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, இது பல்வேறு பரிமாணங்களை கொண்டுள்ளதாக உலக வங்கி கூறுது. அப்ப அதுல என்னெல்லாம் அந்த பல்வேறு பரிமாணங்கள்னு அதுல ஒரு சிலது பார்க்கும்போது, குறைந்த அளவிலான வருமானம், சராசரியாக ஒரு மனிதன் ஈட்டக்கூடிய வருமான நிலையில இருந்து குறைந்தபட்சமாக அவர் வருமானம் பெறாரு அப்படின்னா அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாருன்னு அர்த்தம். சாப்பாடு கிடைக்குது, உணவு, உடை இருக்கு, இது எல்லாம் இருந்தாலும் நமக்கான கண்ணியம், மரியாதை நியாயமாக கிடைக்க வேண்டிய, நம்ம குடும்பத்திலேயோ சமூக அமைப்பிலேயோ கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். இது உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அல்லது சேவைகளை பெற இயலாமை. என்னால எந்த ஒரு சர்வீசஸ் சொசைட்டில இருந்து, அரசாங்கத்திடம் இருந்து, குடும்பத்திடம் இருந்து எனக்கான அடிப்படை தேவைகளையோ இல்ல அடிப்படை வசதிகளையோ என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா நான் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலக வங்கி சொல்றாங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவர் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாரு அப்படிங்கிறது அது உண்மையான வறுமை கோட்டிற்கான நிலை கிடையாது. அதற்கு மாறாக போதுமான வருமானமின்மை, கண்ணியமான வழிகாட்டுதல் அல்லது கண்ணியமான வாழ்வியல், இது தவிர பிற வாழ்வியலுக்கு தேவையான பிற அடிப்படை பொருட்கள் மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய சேவைகளையும் தான் இது தீர்மானிக்குது. வறுமை கோடு
பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது எதை வச்சு அளவிடப்படுது? வறுமை கோடு அப்படிங்கிறது எதை வச்சு நாம் அளவீடு செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமா இது வரைக்கும் முன்னாடி காலத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான பொருட்கள், அதனை சார்ந்த சேவைகளை வாங்குவதற்கு தேவையான குறைந்தபட்ச செலவீனம் தான் இந்த வறுமை கோடு. இந்த செலவை வந்து நம்ம வறுமை கோடு அப்படின்னு சொல்றோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பாவர்ட்டி லைன், இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களாக கருதப்படுறாங்க. அது தவிர இந்தியாவை பொறுத்தளவுக்கு 1979ஆம் ஆண்டு வறுமை கோட்டிற்கான அடிப்படை நிலையை வந்து தீர்மானிப்பதற்காக அலக் கமிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க என்ன கணக்கிடுறாங்க அப்படின்னா, தேசிய அளவில் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமான கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வறுமை கோடுகளை அளவிடுவதற்கான வழிகளை இவங்க தான் வந்து தீர்மானிக்கிறாங்க. இப்ப நம்ம யூஸ்வலாவே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லுவோம், டேட்டா கலெக்ஷன், சென்சஸ் கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லுவோம். இப்ப இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல பொதுவாகவே இன்றைய கால சூழ்நிலையில நம்ம கிட்ட என்னெல்லாம் கேட்கறாங்கன்னா, நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம், என்னென்ன அக்சசரிஸ் இருக்கு, என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம், எத்தனை ஏசி இருக்கு, எத்தனை டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஸோ இதை வச்சு அரசாங்கம் என்ன தீர்மானிக்குது, என்ன நிர்ணயிக்குது? இந்த குடும்பம் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகள், அடிப்படை தேவைகளையும் தாண்டி கொஞ்சம் ஆடம்பரமான சில வசதிகளையும் பெற்றிருக்காங்க, அப்ப இவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இத 2 பிரிவா பிரிக்கிறாங்க, கிராமப்புற பகுதி, நகர்ப்புற பகுதி அப்படின்னு சொல்லி. பொதுவாவே நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம், நகர்ப்புற பகுதியில வாழக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து வறுமை கோட்டிற்கு மேல், பிலோ பாவர்ட்டி லைனுக்கு இல்லாம அதுக்கு மேலதான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனா நகர்ப்புற பகுதிகளிலும் பிற்படுத்தப்பட்ட, அதாவது பொருளாதார அளவு ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பல லட்சம் பேர் வந்து வசிக்கிறாங்க. சோ அப்ப நகர்ப்புற மக்களினுடைய தேவைகள் என்ன, கிராமப்புற மக்களினுடைய தேவைகள் என்ன, அவங்க 2 பேரையும் என்ன அடிப்படையை வச்சு இவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் அப்படிங்கறது தீர்மானிக்கிறதுங்கிறது அன்றைய கால சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. சோ அதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, 2005ஆம் ஆண்டு டெண்டுல்கர் நிபுணர் குழு அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை வந்து நிறுவுறாங்க. சோ இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களினுடைய உண்மையான வறுமை நிலையை கண்டறிவது எப்படி, அதற்கான வழிமுறைகளாக அரசாங்கம், அரசு அதிகாரிகளும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தான் இந்த டெண்டுல்கர் கமிட்டி வந்து, நிபுணர் குழு வந்து ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி அந்த கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ இந்த கமிட்டி 4 ஆண்டுகள் வந்து இந்த ஆய்வை வந்து மேற்கொள்றாங்க. அவங்க மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு வறுமையை அளவிடணும் அப்படின்னா அதுல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அதாவது நம்ம இப்ப சொன்ன மாதிரி வறுமையை அளவிடுவதற்கான வழிகோலுதல்களை நிறைய மாறுதல்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி வந்து பரிந்துரை செய்யறாங்க. சோ அது என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல வறுமை மதிப்பீடுகளை பயன்படுத்துறது, அதற்கான விதிமுறைகளை வறுமை கோடுகளை அடிப்படையாக வைத்து பண்ணக்கூடாது. இப்பதான் வேர்ல்டு பேங்க் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சோ சாப்பாடு, உணவு அடிப்படை அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வறுமை நிலையை, உண்மையான வறுமை நிலையை கண்டறியும் காரணி கிடையாது. அதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து, அதாவது ஆரோக்கியமான உடல்நிலை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகள், இது எல்லாத்தையும் இலக்காக கொண்டுதான் வறுமை கோட்டிற்கு கீழ் ஆன மக்களினுடைய தேவைகளை அளவிடும் பணி வந்து மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது இந்த டெண்டுல்கர் குழுவினுடைய முதல் கோரிக்கையாக வைக்கப்படுது.
இரண்டாவதா என்ன சொல்றாங்க? திரும்பவும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கான வறுமை கோடுகளை நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 2 தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. கிராமப்புற பகுதிகளுக்கு ஒரு மாதிரியான அளவீடும், நகர்ப்புற பகுதிகளுக்கு ஒரு மாதிரியான அளவீடும் இங்கு இதுக்கு முன்னாடி கையாளப்பட்டிருக்கு. ஆனா அந்த இரு வேறு முறைகளுக்கு பதிலாக இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான நகர்ப்புறத்துக்கும் சரி கிராமப்புறத்துக்கும் சரி ஒரே மாதிரியான மக்கள் அளவிடும் கருவிகளை பயன்படுத்தி மக்களினுடைய வறுமை நிலையை கண்டறியணும் அப்படின்னு சொல்லிதான் அதனுடைய இரண்டாவது கோரிக்கையாக வைக்கப்படுது. இறுதியாக வறுமையை மதிப்பிடணும் அப்படின்னா இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட சீரான குறிப்பு காலம், அதாவது ஒரே மாதிரியான இது இல்லாம ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த விதமான மாற்றம், ஏன்னா நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தேவைகள் வந்து ஒவ்வொரு செஞ்சுரிஸ்லயும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப இன்றைய காலகட்டத்திற்கு மக்களினுடைய அளவீடுகளை எப்படி மதிப்பிடணும் அப்படிங்கறத தெரிஞ்சு நாம் அதற்கான மாற்றங்களை கொண்டு மக்களினுடைய வறுமை நிலையை கண்டறியும். அதற்கு பதிலாக கலப்பு குறிப்பு காலம் அடிப்படையிலான மதிப்பீடுகளை பயன்படுத்தலாம். அதாவது மிக்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் சர்வே. இது ஒற்றை முறையிலான அறிக்கை சமர்ப்பித்தல் இல்லாம, இல்ல தகவல்களை சேகரித்தல் இல்லாம கலப்பு குறிப்பு காலம் அப்படிங்கிறது மிக்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் சர்வே. ஸோ அப்ப இதை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, முன்னாடிலாம் என்ன பேர், என்ன எத்தனை பேர் இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்க, இது மட்டும்தான் அவங்களுடைய கொஸ்டின்ஸா இருந்திருக்கும். ஸோ அப்ப அந்த மிக்ஸ்டு சர்வே வந்து யூஸ் பண்ணும்போது கலப்பு குறிப்பு காலம் அடிப்படையிலான தகவல் சேகரிப்பு வழிமுறைகளை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த ஃபேமிலியை பத்தின ஒட்டுமொத்தமான எல்லா தகவல்களும் கிடைக்கும். லைக் அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவங்க வாழக்கூடிய பகுதிகளில் அந்த சுகாதார தன்மை வந்து எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கலப்பு குறிப்பு காலத்தின் ஆய்வுகள் மூலமாக நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த 3 வழிமுறைகளையும் பயன்படுத்தி மக்கள் கணக்கெடுப்பு இல்ல தகவல் சேகரிப்பு நடத்தப்படும் போது மக்களினுடைய உண்மையான வறுமை நிலையை நம்மளால, அதாவது அரசாங்கத்தால கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி டெண்டுல்கர் கமிட்டி குழு வந்து அவங்களுடைய பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறாங்க. அடுத்ததாக நுகர்வு செலவின் ஆய்வுகளின் பயன்பாடு. நுகர்வு செலவு அப்படின்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்காக அவங்க செலவு செய்யக்கூடிய மதிப்பீட்டின் அடிப்படையில், சிம்பிளா நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான விலையை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய வறுமை நிலை வந்து மதிப்பீடு செய்யப்படணும் அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட். ஸோ அந்த நுகர்வு செலவு அப்படின்னு சொல்லும்போது, செலவினங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்ப யாருமே வந்து நம்மளோட எக்ஸ்ட்ராடினரி தேவைகளுக்கு வந்து பணம் செலவு பண்றதுக்கு யோசிக்கிறதே வந்து கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம் வந்து பூர்த்தி அடையும் போது அடுத்த கட்டமாக நாம என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம மூவ் ஆகணும், அடுத்த நிலையிலான வாழ்வியல் சந்தோஷங்களை இல்ல ஆடம்பரங்களை வந்து நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து மாறுபடுது. ஸோ அப்ப இந்தியாவை பொறுத்தளவுக்கு வறுமை கோட்டை மதிப்பீடு செய்வது அப்படிங்கிறது யாரை எப்படி மதிப்பீடு செய்வீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், சுய தொழில் செய்பவர்களையோ அல்லது கூலி தொழில் செய்பவர்களையோ, சீசனல் டைம் ஒர்க்ஸ் பருவகால பணிகள் செய்பவர்களையோ, ஒட்டுமொத்தமாக அல்ல அரசு அதிகாரிகளாகவோ அல்ல தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அவங்களுடைய வருமானம், அதன் மூலமாக ஏற்படும் மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள், இது எல்லாத்தையும் வச்சு வருமான அளவை நம்மளால மதிப்பீடு செய்ய முடியுமா? அதற்கு பதிலாக
இது எல்லா கான்செப்டையும் யோசிக்கிறத விட மக்களினுடைய நுகர்வு செலவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு இந்த தரப்பு மக்களினுடைய இப்ப நம்ம மேலே சொன்ன எல்லாருமே சுய தொழில் செய்யறவங்களா இருக்கட்டும், தினக்கூலிகளாக இருக்கட்டும், இல்ல சீசனல் ஒர்க்ஸ் செய்யறவங்களாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய செலவுகள் வந்து என்னுடைய சம்பாத்தியத்திற்கு வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. இப்ப ஒரு கூலி தொழிலாளி என்ன எதுக்காக செலவு செய்வார்? அவரோட பசங்களோட படிப்பு, இல்ல அவங்களுடைய படிப்பு, உணவு, இருப்பிடம், ஒரு டீசென்டான ஒரு நாகரிகமான இருப்பிடம், இது ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வியல் சூழ்நிலை, இதுதான் அவங்களுடைய அடிப்படை தேவைகளா இருக்கும். ஆனா இதே இது கூடுதல் வருமானம் பெறக்கூடியவர்களோ அல்லது சுய தொழில் செய்பவர்களோ என்ன செய்வாங்க? அவங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமா அடுத்த நிலையான பொருளாதார நிலையை அடைவதற்கு என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடுத்த சிந்தனையாக இருக்கும். சோ அப்ப இந்தியாவை பொறுத்த அளவுக்கு கிராமப்புற மற்றும் முறைசாரா பொருளாதாரத்தின் நிலை அப்படிங்கிறது, அதை சேகரிக்கிறது அப்படிங்கிறது பல சிரமங்களை எதிர்கொள்ளுது. ஏன்னா கிராமப்புற பகுதிகள்ல நாம போய் உங்க வீட்டுல ஏசி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கான்னு கேட்டோம்னா அவங்க வந்து அதற்கான பதில் வந்து முறையாக அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. எதுக்காக இந்த தகவல்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பல கேள்விக்குறிகள் வந்து நம்ம முன்னாடி விடும். அப்ப இது எல்லாத்தையும் தாண்டி நகர் பகுதிகள் மாதிரியே கிராமப்புற பகுதிகளிலேயும் டெண்டுல்கர் கமிட்டி சொல்ற மாதிரி ஒரே மாதிரியான மதிப்பீடுகளை கொண்டு, அளவீடுகளை கொண்டு வறுமை நிலையை கண்டறிவது அப்படிங்கிறது சில நடைமுறை சிக்கல்களை கொண்டு செயல்படக்கூடிய காரணியாக இருக்கு. பொருளாதார நிலை என்ன? இல்ல இந்த ரெண்டுமே சமூக மற்றும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஜாதியின் அடிப்படையில் மாறுபடுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த சக்சேனா கமிட்டி வந்து ஆய்வு பண்றாங்க. சோ அப்ப அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க யூஸ் பண்றாங்க, என்ன என்ன காரணி அவங்க ஃபர்ஸ்ட் கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பங்களை அடையாளம் காண ஒரு புதிய முறையை அவங்க முன்வைக்கிறாங்க. என்னது அது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான அல்லது இரு தரப்பு மக்கள், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க இவர் என்ன மாதிரியான தகவல் சேகரிப்பு வழிமுறையை முன்மொழிகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பங்கள் தானாக விளக்கப்படுறது, அதாவது எக்ஸ்க்ளூடட் ஃபேமிலிஸ், இன்க்ளூடட் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூட் பண்றது அப்படின்னா குடும்பங்களை தானாக அடையாளம் கண்டு விளக்குவது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ரேஷன் கார்ட்ஸ் வந்து கலர் வைஸ் வந்து பிரிக்கிறாங்க, மஞ்சள், பச்சை, பிங்க் அப்படின்னு சொல்லி. இந்த பிரிவினை வந்து எதை அடிப்படையாக வச்சு பிரிக்கப்படுது? பேசிக்கா அவங்களுடைய பொருளாதார நிலை. அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய சில அடிப்படையான அல்லது ஆடம்பர பொருட்களினுடைய பட்டியலை வைத்துதான் இந்த பிரிவினை வந்து ஏற்படுத்தப்படுது. சோ அப்ப குடும்ப அட்டை அப்படிங்கிறது நமக்கான ஒரு அடையாளமாக கருதப்பட்டாலும் கூட அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு மக்களுக்கான தேவைகளை, அதாவது உண்மையாக மக்களின் உண்மையான வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கான உதவி செய்யக்கூடிய ஒரு எலமெண்டா தான் வந்து இந்த குடும்ப அட்டைகள் வந்து இருக்கு. சோ அப்ப அதை அடிப்படையா வச்சு நம்ம நிறைய அவங்களுக்கான பொதுவாக வழங்கக்கூடிய சலுகைகள் எல்லா தரப்பு மக்களுக்கும், அதாவது உயர்ந்த வகுப்பினருக்கும் தாழ்ந்த பொருளாதாரத்தில் பின்னடைவில் உள்ள மக்களுக்கும் சென்றடையாம உயர்ந்த வகுப்பினரை, பொருளாதார ரீதியாக உயர்ந்த வகுப்பினரை நாம வந்து என்ன செய்யலாம், விளக்கலாம். சோ அப்ப அதுக்கு இந்த குடும்ப அட்டைகள் வந்து ஒரு பெரிய காரணியாக இருக்கு. அதே போல தானாகவே சேர்க்கப்பட்டது. இப்ப மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் போது இவங்க வீட்டுல வந்து எதுவுமே அடிப்படை தேவையில்லை, லைட்டு, ஃபேனு இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அந்த கணக்கெடுப்பின் மூலமாகவே உறுதிப்படுத்தப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செய்வாங்க,
நான் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கேன்னு சொல்லி நான் அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு மாறாக இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவங்க வந்து என்னைய இப்போ என்னோட ஃபேமிலி வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கு அப்படின்னா, அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான் விண்ணப்பிக்காமலேயே என்னுடைய குடும்பம் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய குடும்பத்தின் பட்டியலில் சேர்க்கப்படும். இப்ப இது போக மற்ற தேவைகள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு? சோ இப்ப மற்ற தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது கார் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா நம்மளோட கவர்மெண்ட்ல வந்து இந்த ஃப்ரீ கரண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இலவச 100 யூனிட் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு. சோ அப்ப அதுல வந்து நிறைய முறைகேடுகள் இருந்து இந்த முறைகேடுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு சரியான நபர்களுக்கு மட்டுமே, அதாவது அந்த உதவி இல்ல அந்த திட்டம் வந்து யாருக்கு உண்மையிலேயே பயன்படணுமோ அவர்களை மட்டுமே சென்றடைகிற மாதிரி சில மாறுதல்கள் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. சோ இப்ப இந்த குடும்பங்களை அடிப்படையாக கொண்டு இத வந்து நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானாகவே விளக்கப்பட்டவை, தானாகவே சேர்க்கப்பட்டது, மற்றவை. மற்றவைன்னு வரும்போது இதுல 2 கேட்டகரிஸ்லயுமே இல்லாம தானாக சேர்க்கப்பட்டதோ அல்லது தானாக விளக்கப்பட்டதோ இல்லாம மற்ற காரணிகளின் அடிப்படையில் எனக்கு ரேஷன் கார்டு இல்ல, நான் வந்து இடம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி, எனக்கு வந்து எந்த அடிப்படை தேவைகளுமே வந்து இது வரைக்கும் கிடைச்சது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது அவங்க எல்லாமே அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி அரசாங்கத்திடம் இருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல திட்டங்களையும் உதவிகளையும் அவங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்தியால இப்போ இருக்கக்கூடிய வறுமையின் நிலை என்ன? இப்போ வந்து உலக அளவுல வந்து வளர்ந்து வரும் நாடுகள், அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரும் நாடுகளில் முன்னிலையில் இருப்பது வந்து இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2021ஆம் ஆண்டு வறுமையின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரங்களில் இந்தியாவும் ஒன்றாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதுல வந்து சர்வதேச நிதி நாணயத்தின் கூற்றுப்படி 2021ல 11.5% வளர்ச்சி விகிதம் கூடியிருக்கு. இதை அடிப்படையா வச்சுதான் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரும் நாடாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வறுமை கோட்டிற்கு கீழான வறுமை கோட்டிற்கான கணக்கெடுப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது 2011-12ஆம் ஆண்டு மதிப்பிடப்பட்ட அறிவிப்பின்படி 21.92% இவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வந்து வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இரு மதிப்பீடுகளுமே டெண்டுல்கர் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அவருடைய மதிப்பீடுகளை அடிப்படையாக வச்சு மதிப்பிடப்பட்டவை. இப்ப வறுமையை எதிர்த்து நம்ம எப்படி போராடுறது? ஒரு தேசமாக கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து நாம வந்து வறுமையை எதிர்த்து போராடணும் அப்படின்னா அதை முன்னோக்கி செல்லணும். வறுமையை ஒழிச்சு நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, வேகமாக பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரும் நாடுகள்னு. சோ அதை தவிர பொருளாதாரம் சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் மக்களினுடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான சுகாதாரம், கல்வி, சுத்தமான வாழ்வியல், சுகாதாரமான குடிநீர், சுகாதாரமான காற்று, இது எல்லாம் மக்களுக்கு கிடைக்கப்படும் போதுதான் அது ஒரு வளர்ச்சி அடைந்த வளரும் நாடாக வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படும். அப்ப வறுமையை எதிர்த்து போராடுறதுக்கு அதை முன்னெடுத்து செல்வதற்கான சில வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 2 அணுகுமுறைகள் சொல்றாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் 5 ஏழை குடும்பங்களை குறிவைத்தல், அதாவது ஐடென்டிஃபை பண்றது 5 ஃபேமிலிஸ் மட்டும். அது என்ன 5 கேட்டகரிஸ், 5 வகையான குடும்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு குடும்பம் சாப்பாட்டிற்கு மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு, இல்ல உணவு, உடை, இருப்பிடம் 3 அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலை இருக்கு, இல்ல அதை தாண்டி ஒரு டீசென்டான லைஃப், ஒரு நல்ல வீடு, ஒரு 2 வீலர் அந்த மாதிரி வாழ்வதற்கான வாழ்வியல், இல்ல பெரிய பங்களா வீடு, நிறைய வேலைக்காரவங்க, 2-3 கார்ஸ்,
அந்த மாதிரி வாழக்கூடியது. சோ இப்போ கிராமங்கள்ல வந்து நீங்க மக்களினுடைய வறுமை நிலையை எப்படி கண்டறியறது? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்றாங்க. நம்ம கொரோனா காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டது. அது தவிர நிறைய பேர் தொழில் செஞ்சவங்க எல்லாமே சிறு தொழில், பெருதொழில், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய இழப்பை சந்திச்சாங்க. அது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், கிட்டத்தட்ட 150 190 மில்லியன் கிட்ட மக்கள் வந்து வேலையை இழந்து தங்களுடைய வருமானங்களை இழந்து, வாழ்க்கைக்கான வருமானங்களை இழந்து, எதுவுமே அற்றவர்களாக தெருக்கள்ல நின்னாங்க. சோ அப்ப அவங்களுடைய நிலை என்ன? இப்ப அவங்களோட நிலை, நிறைய கம்பெனிஸ் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. அப்ப அங்க வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. சோ அப்ப அந்த வேலை இழப்புல இருந்தும் அவங்களுடைய சமூக பொருளாதார நிலையினுடைய தாழ்ச்சியில் இருந்தும் அடிப்படை தேவைகளிலிருந்தும் அவங்க எப்படி மீண்டு வருவாங்க? சோ இப்ப இதை நாம மதிப்பீடு செய்யணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான அணுகுமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லும் போதுதான் இது கிராமப்புறங்களில் இருந்து அடிப்படையாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப கிராம பகுதிகள்ல வாழக்கூடிய மக்களினுடைய அன்றாட வாழ்வியல்ல பொருளாதார நிலை மட்டுமல்லாமல் சுகாதாரம், சமூக வாழ்வியல், கலாச்சாரம், கல்வி, ஆரோக்கியம், இது சார்ந்த எல்லா விஷயங்களிலும் அவர்களினுடைய நிலை முன்னேறும் போது மட்டுமே அது நாட்டினுடைய வளர்ச்சியாக கருதப்படும். 2வது, பண பரிமாற்றங்களை நோக்கி. இந்த பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல நம்ம வந்து பண்டமாற்று முறை இருந்தது. அதுக்கப்புறம் பண்டத்திற்கு பணம் வாங்கினோம். அப்புறம் திரும்ப பணம் கொடுத்து எல்லாமே வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ இந்த ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லும்போது மக்களிடையே அன்றாட வாழ்வியலில் அவர்களினுடைய செலவினங்களின் நிலைகள் உயரும் போது பண பரிமாற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நான் தான் சொல்றேன், எனக்கு வேலை இல்லை, பிசினஸ் ரன் ஆகல, வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் எல்லா மக்கள் கிட்டையுமே அந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக இந்த திருவிழா சமயங்கள்ல, லைக் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், அந்த மாதிரி சமயங்கள்ல மக்கள் கிட்ட வந்து பணப்புழக்கத்திற்கு எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படுறது கிடையாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் தாண்டி இன்றைய கால சூழ்நிலையில் சில கூடுதலான தேவைகளுக்கும் நாம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சோ அப்ப அந்த கூடுதலான தேவைகளை நீங்க நிவர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதுலேயே பண பரிமாற்றங்களை நோக்கி 2வது சொல்லக்கூடிய காரணி நம்மளுடைய ஆதார். சோ ஆதார் கார்டை வந்து நம்ம இப்ப எல்லாத்தோடையுமே லிங்க் பண்ணிட்டோம். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸோட, நம்மளோட பேன் கார்டோட எல்லாத்தோடையுமே நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம ஆதார் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேர்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, எவ்வளவு மதிப்பு, அது என்ன அக்கௌண்ட் இருக்கு, அதுல டிரான்சாக்ஷன் என்ன, நம்ம கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அப்போ வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய மக்களை மதிப்பீடு செய்வதில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஈஸியாக, சுலபமாக நம்மளால வறுமை கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய மக்களை அடையாளப்படுத்தி கொள்ள முடியுது. ஸோ அதுக்கு அவங்களுடைய ஆதார் நம்பர்ஸ் வந்து, ஆதார் கார்டு வந்து பயனுள்ள விஷயமாக இருக்கு. இறுதியாக மொபைல் ஃபோன். இப்போ இந்த மொபைல் ஃபோன் வந்து நம்ம கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக நிறைய யூஸ் பண்றோம். பண பரிமாற்றம் செய்வதற்காக பணத்தை வந்து நேரடியா கையில கொடுக்காம போன்ல இருந்து இன்னொரு போனுக்கோ, இன்னொரு கார்டுக்கோ, இல்ல இன்னொரு கடைக்கோ வந்து நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம, இது வந்து ஈஸி வே ஆஃப் கோயிங் லைஃப், நம்ம வாழ்க்கை நடைமுறைகளை எளிமைப்படுத்தக்கூடியது. பட் மறைமுகமா நம்ம என்ன தெரிவிக்கிறோம் அரசாங்கத்துக்கு அப்படின்னா, நான் வந்து என்னோட பையிங் கெப்பாசிட்டி, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பொருட்களை நுகரும் தன்மை, கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பொருட்களை நுகரும் தன்மை வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அரசாங்கத்திற்கு மறைமுகமாக நாம தெரிவிக்கிறோம்.
ஸோ நீங்க கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நிறைய இப்போ நீங்க எவ்வளவு பொருள் வாங்குறீங்க, என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க, அதை ரிப்பீட்டடா நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத ஈஸியா மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தி நாம இன்னமும் நம்மளுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தி எடுத்து செல்றோம் அப்படின்னா அது கண்டிப்பா இன்னும் சில ஆண்டுகள்ல நம்ம நாட்டுல வறுமையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நம்மளால உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கணும் அப்படின்னா அது மக்கள் நல அரசாங்கமாக ஏற்படும் போது மட்டுமே அந்த வறுமை நிலையை, வறுமை இல்லா நிலையை நம்மளால கொண்டு வர முடியும். அடுத்த தொகுதி உணவு பாதுகாப்பு. இப்ப வறுமை ஒழிப்பு இல்ல வறுமைக்கான மதிப்பீடுகளை செய்யும் போதே இந்த உணவு, அதுவும் நகரிகமான அல்லது மரியாதையான உணவு பரிமாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பை பெறுது. சோ இப்ப இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது இதுவரைக்கும் சட்டங்களாக இருந்திருக்கலாம். ஆனா இப்போ சமீப காலங்கள்ல இப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறதும் அதை பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளும் சமூக வலைதளங்களிலேயும் சினிமாக்கள் மூலமாகவும் மக்களுக்கு அது விளம்பரப்படுத்தப்படுது. மக்களுக்கு எல்லா தரப்பு மக்களிடமும் எடுத்து செல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலங்கள்ல நம்மளுடைய வாழ்வியல் முறையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோம். எல்லாருமே இப்போ வீட்டுல அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. சோ அப்ப வேலைக்கு போறதுல அவங்களால வீட்டுல எல்லா நேரமும் வீட்டுல சமைக்கிறது, அதை கேர் பண்றது அப்படிங்கிறது அந்த தன்மை குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நாம என்ன பண்றோம், சாப்பாடு வெளியில இருந்து உணவகங்கள்ல இருந்து சாப்பிடுறோம். இப்ப அது இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. வீட்டுல உட்காந்துட்டே ஆர்டர் பண்ணா ஜொமேட்டோ, ஸ்விக்கியில வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறாங்க. அப்போ அப்படி உட்கொள்ளக்கூடிய உணவுகளினுடைய தரம் எப்படி இருக்கு? இதுவரைக்கும் நம்ம இது யாருமே பெரும்பான்மையான மக்கள் யோசிச்சிருக்க மாட்டாங்க. பொருளாதார ரீதியாக உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமே அதை யோசிச்சிருப்பாங்களே தவிர அடிப்படை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க. சோ அப்போ நாம நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், நம்மளுடைய வாழ்வியலை நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஆரோக்கியமான உணவு முறை அப்படிங்கிறது மிகவும் அவசியம். இப்ப இந்த ஆரோக்கியமான உணவு முறைய நாம எப்படி கையாளுவது? வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடலாம். இப்ப 2 பேரும் வேலைக்கு போற வீடுகள்ல 3 நேரமும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அப்ப என்ன பண்ணலாம்? குறைந்தபட்சம் நாம வாங்கக்கூடிய உணவுகளின் தரத்தை நாம மதிப்பீடு செய்யலாம். அது பழைய சாப்பாடா, பழைய மட்டன், சிக்கன், இதை அவன் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி சூடு பண்ணி நமக்கு தராங்களா? இது ஹெல்தியா இருக்குமா? பசங்களுக்கு இது கொடுக்கலாமா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம சில அடிப்படை வழிமுறைகளை கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல உணவுகளை நம்மளால சாப்பிட முடியும். இப்ப இந்த பகுதியில நாம பார்க்க போறது உணவு பாதுகாப்பினுடைய அறிமுகம். இந்த உணவு பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, அதன் விதிமுறைகள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதும், உணவு பாதுகாப்பினுடைய முக்கிய அம்சங்கள், ஏன் நமக்கு இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்றோங்கிறதும், பொது விநியோக அமைப்பு PDS சொல்லுவோம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக அமைப்பு. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வறுமை ஒழிப்புல பாக்குறோம் இல்லையா, ரேஷன் கார்ட்ஸ். சோ அதனுடைய பங்களிப்பு என்ன? இறுதியாக இதனுடைய மதிப்பீடு மற்றும் பரிந்துரைகள். சோ உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது சாப்பாடு. இப்போ உனக்கு தேவை, அடிப்படை தேவைகள்ல தேவை சாப்பாடு. சாப்பாடு கிடைச்சா போதும்ல, வயிறு ஃபில் ஆனா போதும்ல அப்படின்னு மட்டும் இல்லாம நாம எப்பவுமே சாப்பாட்டுல 2 விஷயம் எதிர்பார்ப்போம். உணவு ருசியா சுவையாக இருக்கணும், நல்ல உப்பு காரம் எல்லாம் இருக்கணும், நம்ம சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். சோ அப்ப அந்த உணவில் உள்ள உரிமை அப்படிங்கிறது, உணவை உட்கொள்ளுவதற்கான உரிமை அப்படிங்கிறது அனைத்து மனிதர்களை, எல்லா தரப்பு மக்களையும் பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய பசியை போக்கக்கூடியது,
ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அவர்களினுடைய பசிய போக்கணும். இந்த ஃபுட் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? அவன் ஹெல்த்தியா சமைச்சிருக்காங்களா, இல்லையா? பாதுகாப்பானதா, இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஃபர்ஸ்ட் இப்ப எனக்கு பசிக்குது, உடனே சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும். ஸோ முதல் அடிப்படை தேவை என்னுடைய பசியை பூர்த்தி செய்வது. அந்த சாப்பாடு சாப்பிட்டு என்னோட வயிறு ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்து நான் எத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னா, அதனுடைய பாதுகாப்பு நிலை. நம்ம சாப்பிட்ட உணவு என்னவோ மாரி இருந்தது. அது என்ன அதுல என்ன மிஸ்டேக் இருந்தது? பழைய உணவா? கெட்டு போச்சா? அப்படிங்கிற மாரி அதனுடைய பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றி நாம அதுக்கப்புறமா தான் யோசிக்கணும். அதே போல இப்போ சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், அதுவும் குறிப்பாக வெளியில உணவகங்களில் பரிமாறக்கூடிய உணவுகள்ல, அதற்கான ஊட்டச்சத்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டின் மூலமாக நமக்கு சென்றடைய வேண்டிய ஊட்டச்சத்தினுடைய நிலை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இறுதியா தான் யோசிக்கணும். ஸோ இதுல இருந்து எல்லாமே நம்ம ரிலீவ் ஆகுறதுக்கு விடுபடணும் அப்படின்னா, இந்த உணவு பாதுகாப்பு உரிமையை நாம பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஸோ உணவு பாதுகாப்பு நம்மளுடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை கடமைகள் இதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சிகள் மேற்கொள்றோம். அதே மாதிரி இந்த உணவு பாதுகாப்பையும் பலப்படுத்துவதற்கு நாம மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல மாற்றங்களை கொண்டு வரணும். அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஸோ சரியான உணவு அப்படின்னா எதை நாம சொல்றோம்? அனைவருக்கும் இலவச உணவை வழங்க வேண்டிய கடமை அல்லது உணவளிக்கும் உரிமை அரசாங்கங்களுக்கு இருப்பது. இப்போ லைக் பிடிஎஸ்ல பொது விநியோக அமைப்புல கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஃப்ரீயா அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க, கம்மியான விலைகள்ல மற்ற பொருட்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு இலவசமாக நான் உணவுப் பொருட்களையும் அதற்கு தேவையான மற்ற பண்டங்களையும் கொடுக்கிறது ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய கடமையாக கருதப்படுமா? கண்டிப்பா இல்லை. அப்படி கொடுப்பது அவர்களினுடைய உண்மையான கடமைன்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, அந்த கடமையின் மூலமாக வழங்கப்படும் உணவுகள் தரமானதாக இருக்கணும். தரத்தில் எந்த குறைபாடும் மற்ற உணவுகளாக மக்களுக்கு, அதுவும் இலவசமா வழங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அது தரமான உணவுப் பொருட்களாக மட்டுமே மக்களுக்கு பரிமாறப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் உணவு பாதுகாப்பினுடைய முக்கிய குறிக்கோளாக கொள்ளப்படுது. இப்ப தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், இச்சட்டம் 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்படுது. இதனுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவுக்கான உரிமையை மீட்டெடுப்பது அல்லது பாதுகாப்பது. இந்த உணவுக்கான உரிமை அப்படின்னு சொல்லும்போது, நாட்டுல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அல்லது ஒரே தரமான உணவை நம்மளால வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ தரமான உணவை வழங்குதல் அப்படிங்கிறத தாண்டி நாம என்ன பண்ணலாம்? ஆரோக்கியமான உணவை நம்மளால வழங்க முடியும். ஸோ இப்ப இங்க நாட்டுல 1.32 பில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்புல 2 பங்கு மக்களுக்கு மட்டுமே இந்த மானிய விலையிலான உணவு தானியங்களை வழங்குறது அப்படிங்கிறது செயல்பாட்டுல இருக்கு. அப்ப 1 பங்கு மக்கள் அதற்கான சேவைகளை பெரும் நிலையில் இல்லை அப்படின்னா அவங்க எல்லாமே அவங்களோட வறுமை கோட்டிற்கு மேல் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இதற்கான தேவைகள் எல்லாம் இல்லாம இருக்கு. ஏன்னா அவங்க எப்பவுமே வீட்டுல சமைச்ச சாப்பாடை சாப்பிடுறாங்க. அது ஹெல்த்தியா, ஹைஜீனிக்கா, உடம்பிற்கு ஆரோக்கியமான உணவுகளாகத்தான் எடுத்துக்கொள்வாங்க. சோ இங்க 2013ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை தேவை மற்றும் அதர் சார்ந்த அணுகளை பூர்த்தி செய்ய போதுமான உணவு தானியங்களை கிடைப்பதை குறிக்கிறது. நம்ம சொல்றோம் இல்லையா, சத்தான உணவு, ஆரோக்கியமான உணவு, சுகாதாரமான முறையில் சமைக்கப்பட்ட உணவு. சோ இதுதான் அடிப்படையா நம் நாட்டு மக்களுக்கு நம்ம உணவுகளை ஏற்றுமதி செய்யறதற்கெல்லாம் முன்னாடி, இல்ல அவங்களுக்கு அது ஹெல்த்தியா கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளுடன் இல்ல தேவையான பாதுகாப்பு காரணிகளை கையாண்டு
அவங்களுக்கான உணவு தானியங்களை கிடைக்கப்பெற செய்வது ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. இத நம்ம இலவச உணவுகளா வழங்கலாம், இல்ல மானிய விலையில் மக்களுக்கு அவர்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருட்களை விற்பனை செய்யலாம். இது எல்லாமே இந்த உணவு பாதுகாப்புக்கு கீழே கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாம தற்போது உள்ள இந்திய அரசின் உணவு பாதுகாப்பு திட்டங்களுக்கான சட்டப்பூர்வமான உரிமையாக இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் மாற்றப்படுது. இப்ப இதுல என்ன கொண்டு வராங்க? நம்ம நிறைய இப்போ ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி மத்திய உணவு திட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து அரசு பள்ளிகளில் காலை சிற்றுண்டியும் வழங்கப்படுது. ஸோ பசங்க வந்து காலையில சாப்பிடாம ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. மதியம் வரைக்கும் சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அது அவங்களுடைய உடல்நிலையை, ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது, அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, காலை சிற்றுண்டியும் அரசு பள்ளிகளில் வழங்குவதற்கு ஒரு ஏற்பாடுகளை முன்னெடுத்து அது இப்போ நடைமுறையிலேயும் இருக்கு. இப்ப இதுல குழந்தைகளினுடைய தேவைகளை இல்ல குழந்தைகளினுடைய நலனை மேம்படுத்துவதற்கான சில திட்டங்களும் கையாளப்படுது. அதே போல பொது விநியோக முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமும் மக்களினுடைய அடிப்படை உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அரசாங்கங்களால் நடைமுறைப்படுத்தப்படுது. இப்ப இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? இப்ப இந்த பொது விநியோக முறை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதுல மாநில அரசாங்கங்களினுடைய பங்களிப்பு மட்டும் கிடையாது. மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களினுடைய பங்களிப்பும் மக்களுக்கு அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுல இருக்கு. இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 சில முக்கியமான அம்சங்களை நமக்கு கொடுக்குறாங்க. அதுல முதன்மையானது பொது விநியோக அமைப்பின் கீழ் அளவு மற்றும் உரிமை. இதுதான் அவங்களுடைய இலக்கு. பொது விநியோகம் பண்றாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு சரியான அளவுல, சரியான தரத்துல, சரியான நிலையில் சென்றடையுதா அப்படிங்கறத அவங்க உறுதி செய்து கொள்ளணும். மாநில வாரியான பகிர்வு, நான் சொன்னேன் இல்லையா, மத்திய மற்றும் மாநில அரசுகள் 2 பேருமே சேர்ந்துதான் வந்து இதற்கான பங்களிப்பு, பொது விநியோக முறைக்கான அமைப்பிற்கான பங்களிப்பை வந்து கொடுக்குறாங்க. அப்போ மாநிலத்திடமிருந்து, அந்தந்த மாநிலங்களிடமிருந்து பெற வேண்டிய பகிர்வானது சரியான முறையில் அந்த பொது விநியோக முறையை சென்றடைகிறதா? பொது விநியோக அமைப்பு மற்றும் அவற்றின் திருத்தத்தின் கீழ் மானிய விலைகள். இப்ப பொது விநியோக முறை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மானிய விலையில சில பொருட்கள் கொடுக்குறாங்க. எண்ணெய், ஜீனி, இந்த மசாலா பொருட்கள், இது எல்லாமே வந்து மாவு, கேப்பை, கம்பு மாவு, இந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பொது விநியோக அமைப்பின் கீழ் அவங்களுடைய அங்கீகாரத்தை பெற்று அவங்க வந்து அது மானிய விலைகள்ல கொடுக்குறாங்க. சோ அப்ப மானிய விலைகள்ல கொடுக்கும் போது அப்படி கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் தரமற்றதாக இருக்கலாமா? கண்டிப்பா அதை உணவு பாதுகாப்பு சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மானிய விலையில் வழங்கினாலும் கூட அது மக்களுக்கு ஆரோக்கியமான, தரமான உணவு பொருட்களாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அப்ப அந்த குறிக்கோள் முழுமையாக நிறைவேற்றப்படுதா, அது மக்களை சென்றடையுதா அப்படின்னா, அது குறித்து அரசாங்கம் ஆய்வு நடத்தி அதனுடைய உண்மை தன்மையை கண்டறிய வேண்டும். எங்க என்ன மிஸ்டேக் நடக்குது, என்ன தப்பு நடக்குது, என்ன குளறுபடி நடக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய உண்மை தன்மையை அரசாங்கம் தான் கண்டறியும். இப்ப இது குடும்பங்களின் அடையாளமாக கருதப்படுது. இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது பொது விநியோக முறைக்கு முக்கிய காரணியாக இருக்கு. அப்ப அந்த பொது விநியோக முறையின் மூலமாக நாம என்ன பண்றோம்? குடும்பங்களை பிரிக்கிறோம். அவங்களுடைய பிரிவுகளை பொருளாதார அடிப்படையில அவர்களை வந்து பிரிவுபடுத்துறோம். இவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைன், இவங்க வந்து நடுத்தர வர்க்கத்தினர், இவங்க வந்து பொருளாதார அடிப்படையில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பிரிவுகளாக பிரிக்கிறோம். சோ அப்ப நமக்கு அரசாங்கத்திற்கு எத்தனை குடும்பங்கள் ஒரு பகுதியில இல்ல ஒரு கிராமத்துல, ஒரு ஊர்ல எத்தனை குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்காங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி கொள்ளுவதற்கு இது வழி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு பொது விநியோக அமைப்பின் கீழ் எத்தனை குடும்பங்களுக்கு அதற்கான உரிமைகளும் சலுகைகளும் சென்றடையுது அப்படிங்கிறதையும் அவங்களால ஈஸியா மதிப்பீடு செய்ய முடியும்.
அடுத்ததாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து. இப்ப அரசாங்கம் வந்து குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பெண்களினுடைய சுகாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் பேணுவதில் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. இப்ப ஏற்கனவே இருக்கு நமக்கு சத்துணவு திட்டம், அங்கன்வாடிஸ். அங்கன்வாடிஸ் வந்து குழந்தைகளை வந்து அவங்களுடைய குழந்தை பருவத்துல அவங்களுக்கு தேவையான கல்வி, உணவு, ஆரோக்கியமான உணவு இதை வழங்குறது அந்த அங்கன்வாடிஸோட நோக்கம். சோ அப்ப பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு வழிமுறைகளை இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து வழங்குது. ஏன் குறிப்பா பெண்கள் அப்படின்னு சொல்றோம்னா, சைக்கலாஜிக்கலாவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி அதிகமான இழப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள் வந்து பெண்கள். ஸோ அவங்கள வந்து எப்பவுமே நம்ம பலவீனமானவர்கள்னு சொல்லுவோம் உடல் அமைப்பில். ஸோ அப்ப அவங்கள இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்கள வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படின்னா, அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பம் வந்து ஆரோக்கிய நிலையில மேன்மை அடையும். அப்ப பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துறது. அடுத்ததாக மகப்பேறின் நன்மை. இப்ப மகப்பேறு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆரம்ப கால நிலையில் இருந்தே குழந்தை பிறப்பிற்கு பிறகும் கூட அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை மகப்பேறு அடையக்கூடிய பெண்களுக்கு வழங்குறாங்க. இந்த புரோட்டீன் பவுடர்ஸ் கொடுக்கறது, பேரிச்சம்பழங்கள் கொடுக்கறாங்க. அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை அரசு சுகாதார மையங்கள் மூலமாக அந்த பெண்களுக்கு வந்து கற்பிக்கப்படுது. முதல் மாத நிலையில் இருந்து அந்த குழந்தை பிறந்து ஆரோக்கியமான நிலை அடையும் வரை சுகாதார நிலையங்கள் வந்து மகப்பேறு அடைந்த பெண்களுக்கு அதிக கவனம் செலுத்துது. சோ இதன் மூலமா அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? பெரும்பாலும் கிராமப்புற பகுதிகளில் வாழக்கூடிய பெண்கள் வந்து அந்த மகப்பேறு காலகட்டத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு மேபி பொருளாதார நிலை வந்து ஒரு காரணமா இருக்கலாம். அவ்வளவு காஸ்ட்லியான பொருட்கள் வந்து வாங்க முடியாது, நிறைய பணம் அதுக்காக செலவு பண்ண முடியாது, அடிப்படையா அவங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கலாம். சோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மகப்பேறு காலகட்டங்களில் அந்த பெண்களினுடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் பல்வேறு மகப்பேறு சார்ந்த நலத்திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அடுத்ததாக பெண்களுக்கு அதிகாரம் அளித்த. இதுல என்ன பெண்களுக்கு அதிகாரம் இருக்கு? உணவு பாதுகாப்பு பொறுத்தளவுக்கு அநேகமா எல்லா வீடுகளிலேயுமே வந்து உணவை தயாரிப்பது பெண்களினுடைய முதன்மையான கடமையாக இருக்கும். அப்ப அந்த உணவுகளை தயாரிக்கும் போது நாம வந்து எப்பவுமே வந்து அன்ஹெல்தியான ஃபுட்ஸ் ப்ரிஃபர் பண்றதை விட ஆரோக்கியத்திற்கு முக்கியம் அளிக்கக்கூடிய சுவை குறைந்த உணவுகளாக இருந்தாலும் கூட அதை உட்கொள்வதற்கு நாம வந்து முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அப்படி செய்யும் போது நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியமும் கூடும், நோய் தாக்கத்தினுடைய அளவும் வந்து குறையும். சோ அப்போ இப்போ உள்ள கால சூழ்நிலையில நாம சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு பகுதி உணவுக்காக செலவு பண்றோம் அப்படின்னா, இன்னொரு பெரும் பகுதி எதுக்காக நாம செலவழிக்கிறோம் அப்படின்னா மெடிசின்காக, மருத்துவமனைகளுக்காக. ஏன்னா எல்லாருக்குமே நிறைய நோய் பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அவங்கவுங்க ஏஜ் ஃபேக்டர்ஸ், இல்ல குழந்தைகள், பெண்கள், என்ன ஏதோ ஒரு காரணத்தினால எல்லா வீட்லயுமே அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைய கால சூழ்நிலையில் இருக்கு. சோ அப்ப அந்த மருத்துவ செலவுகளை நாம மேற்கொள்ளணும், கையாளணும் அப்படின்னா அதற்கு போதுமான வருமானம் நமக்கு வேணும். பொருளாதார நிலை வந்து நமக்கு அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். சோ மருத்துவத்திற்கு செலவு பண்ற பணத்தை நம்ம நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான தரமான உணவுகளை உட்கொள்வதில் செலவு செஞ்சோம்னா நமக்கு மருத்துவ செலவுகளும் குறையும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் அதிகமாகும். அதன் மூலமா நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே யாரு கையில இருக்கு? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்
கையில தான் இருக்கும். சோ அவங்கள எம்பவர் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் செய்வதற்கு முழு உரிமை அளித்தல். அதிகாரம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. அவர்களுக்கான முழு உரிமையையும் வழங்குவதுதான் இந்த பெண்களுக்கான அதிகாரமாக கூறப்படும். குறை தீர்க்கும் முறை. இப்ப கிரிவன்ஸ் ரெட்ரஸல் சிஸ்டம் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. மக்கள் குறை தீர்க்கும் மையம். சோ அங்க வந்து அரசு துறை நிறுவனங்களின் மூலமாகவோ இல்ல நம்ம சந்திக்கக்கூடிய பொது நிறுவனங்களிலிருந்து ஏதாவது குறைபாடுகள் நமக்கு இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணலாம், அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கோ அல்லது உயர் அதிகாரிகளினுடைய கவனத்திற்கோ நாம் அதை எடுத்து செல்லலாம். சோ அப்ப மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு எந்த அரசாங்கம் முக்கியத்துவம் அளிக்கிறதோ அந்த அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கமாக கருதப்படும். சோ அப்படி இருக்கக்கூடிய அரசாங்கத்துல அதனுடைய வெளிப்படை தன்மையும் பொறுப்பான நிலையும் எப்படி இருக்கும்? வெளிப்படை தன்மை அப்படின்னா டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவோம். அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளை ஒளிவு மறைவற்ற நிலையில் மக்கள் அனைவருக்கும் தெரியக்கூடிய உண்மை தன்மையை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது. சோ ஒரு அரசாங்கம் இல்ல அதிகாரிகள், ஒரு பொது நிறுவனம் தன்னுடைய பணியின் தன்னுடைய செயல்பாடுகளின் உண்மை நிலையை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த வெளிப்படை தன்மையின் மூலமாக அவர்களினுடைய உண்மை தன்மையை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நேர்மையான மக்கள் நல அரசாங்கமாகவோ அல்லது ஒரு நேர்மையான அதிகாரியாகவோ தான் இருக்க முடியும். அப்ப வெளிப்படை தன்மை இருக்கும்போது நேச்சுரலா அவங்களுக்கான பொறுப்புகளும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கூடுதலாகத்தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளவு பேருக்கு ஒரு அவங்களோட லைஃப வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அதற்கான முறையான வழிமுறைகளை நாம கையாளணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பான நிலை வந்து பொறுப்பு வந்து அவங்களுக்கு இன்னமும் கூடுதலாக தான் வழங்கப்படுது. அப்போ அந்த வெளிப்படை தன்மை அதனுடைய பொறுப்பு நிலை அது ரெண்டையும் மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒற்றுமை நிலை இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக உணவு பாதுகாப்பு. இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய கொடுத்து வச்ச விஷயமா ஆயிடுது. ஒரு பாதுகாப்பான ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது நம்ம லைஃப் வந்து வாழ்நாளை நீட்டிப்பதற்கான மிக முக்கிய காரணியாக அது கருதப்படுது. அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை விட பெரிய வரம் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உடல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு நல்லா உழைக்கலாம், வாழ்க்கையில முன்னேறலாம், அதிக பணம் சம்பாதிக்கலாம், நம்ம குடும்பத்தை காப்பாத்தலாம், நம்மளுடைய வாழ்வியல் முன்னேறும். நம்ம வந்து நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திலையும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை முறையும் மாற்றுவதற்கு நம்மாலான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். சோ இப்ப இது எல்லாத்தையும் நாம தவிர்க்க செய்யறதுக்கு முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கான பெனாலிட்டிஸ், இப்போ தண்டனை அப்படிங்கிறது குறிப்பா இந்த தண்டனை வந்து யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னா அரசு துறை நிறுவனங்களில் பணிபுரிய அதிகாரிகளுக்கு வழங்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மக்களுக்கு வழங்க வேண்டிய வழிமுறைகளை சரியான நேரத்துல சென்றடைகிற மாதிரி வழங்குறது கிடையாது. இல்ல நம்ம நிறைய சமூக கொள்கைகள் உருவாக்குறோம், அரசாங்கம் வந்து நிறைய சமூக கொள்கைகள் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த கொள்கைகளினுடைய உண்மையான பயனாளிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த கொள்கைகளினுடைய நோக்கத்தை கொண்டு செல்றது தாமதமாச்சு அப்படின்னா இல்ல அப்படி ஒரு பணியை செய்ய தவறும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்படும். குறிப்பா உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 பொறுத்த அளவுக்கு இந்த தண்டனை வந்து வழங்கப்படும். அடுத்ததாக பொது விநியோக அமைப்பு. சோ இப்ப வரைக்கும் நம்ம உணவு பாதுகாப்பு பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதுல ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் வந்து பொது விநியோக அமைப்பு. இந்த பொது விநியோக அமைப்பு அப்படிங்கிறது உணவை மக்களுக்கு குறிப்பாக பிற்படுத்தப்பட்டது பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ள மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலைக்காக தான் இந்த பொது விநியோக அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க
அடிப்படை ஊட்டச்சத்து இல்லாதவர்களுக்கு போதுமான உணவு விநியோகத்தை உறுதி செய்யறது தான் இந்த பொது விநியோக அமைப்பினுடைய முதன்மையான நோக்கம். இப்ப உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் முன்பு முன்னெடுத்து வைக்கப்படுது. அப்போ பொது விநியோக அமைப்பின் மூலமாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுகள் எந்த அளவுக்கு தரமான உணவுகளாக இருக்கிறது அப்படிங்கறத அரசாங்கம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். சோ இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் என்னெல்லாம் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நுகர்வோரினுடைய தேவைகள், அதாவது விவரங்கள், அவங்க உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் மானிய விலையில் என்ன மாதிரியான உணவுகளை ஏழைகளுக்கு வழங்குறாங்க, உணவு சார்ந்த பொருட்களையோ அல்லது உணவு சாராத பொருட்களையோ விநியோகிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நுகர்வோர் பாதுகாப்பு இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பின் கீழ் இந்திய அரசாங்கம் கண்டறியும். இந்த பொது விநியோக அமைப்பு அப்படிங்கிறது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் இன்றளவும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த நியாய விலை கடைகள், இத நம்ம ரேஷன் கடைகள்னு சொல்றோம், நியாய விலைகள் கடைகள்னு சொல்லலாம். இதன் மூலமாக மக்களுக்கு அவங்களுடைய உணவு சார்ந்த பொருட்களாக அரிசி, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் இது எல்லாமே அத்தியாவசிய பொருட்களாக அவங்களுக்கு வழங்கப்படுது. அதே மாதிரி இந்திய உணவு கழகம் அந்த அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு நிறுவனம் பொது விநியோக முறையை கொள்முதல் செய்து பராமரிக்கும். அரசாங்கமே பொது விநியோக முறைக்கென்று பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு, மெட்டீரியல்ஸை வாங்குறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொது விநியோக நிலையங்களுக்கு தேவையான பொருட்களை அந்தந்த மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்து கொள்றாங்க. மத்திய மாநில அரசுகளினுடைய பொறுப்புகள், குறிப்பா இந்த பொது விநியோக அமைப்பை பொறுத்தளவுக்கு மத்திய மாநில அரசினுடைய பொறுப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொது விநியோக அமைப்பை ஒழுங்குபடுத்துறதுக்கு மத்திய மாநில அரசுகள் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை பகிர்ந்துக்கிறாங்க. சோ உணவு தானியங்களை கொள்முதல் செய்யறது, சேமிக்கிறது, அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது எல்லாத்தையுமே மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கு. அப்படி பொறுப்பேற்றுக்கொண்டு நிறுவப்பட்ட நியாய விலைக் கடைகள் மூலமாக நுகர்வோருக்கு விநியோகிக்கும் பொறுப்பை மாநில அரசுகள் ஏத்துக்குது. சோ அப்ப பொருட்களை கொள்முதல் செய்யறதுல இருந்து, சேமிக்கிறதுல இருந்து, போக்குவரத்து செஞ்சு அந்தந்த பொது விநியோக நிலையங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அப்படி கொடுக்கப்பட்ட பொருட்களை மக்களுக்கு சரியான பயனாளிகளுக்கு சென்றடைய செய்வது மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இப்ப வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை எப்படி நாம அடையாளம் கண்டு அதற்கு அவங்களுக்கான தேவைகளை ஒதுக்கீடு செய்யறோமோ, அதே மாதிரி ரேஷன் கார்டு கொடுக்கறதுலயும் நம்ம புதுசா ரேஷன் கார்டு பதிவு செய்யறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அடிப்படை தகவல்களை பெற்றுக்கொண்டு அதற்கான முறையான செயல்பாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக நாம என்ன செய்யலாம், பயனாளிகளினுடைய எண்ணிக்கையை கணிசமாக குறிக்கலாம். உண்மையான பயனாளிகள் யாரு அப்படிங்கிற நிலையை நம்ம கண்டறிய முடியும். சோ இப்ப இந்த நியாய விலைக்கடை, ரேஷன் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்றது இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டு பொது அமைப்பின் ஒரு பகுதியாக கருதப்படும். இது குறிப்பா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்காக அவர்களினுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. இந்த கடைகள்ல கிடைக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவே விலை குறைவான பொருட்களாக தான் இருக்கும். ஒரு சில பொருட்கள் அரிசியெல்லாம் இலவச அரிசியாக கொடுக்குறாங்க. மற்ற சில உணவுப் பொருட்கள் மலிவான விலைக்கு நாம வாங்கி கொள்ளக்கூடிய நிலைதான் இருக்கு. ஆனா அது சரியான தரத்துல இருக்குமா, மற்ற கடைகள்ல விலை மதிப்பு அதிகமாக வாங்கக்கூடிய பொருட்களினுடைய தரத்திற்கு சமமாக இருக்குமா அப்படிங்கிறது அந்தந்த அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இறுதியா நம்ம பார்க்கும்போது இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் இல்ல இந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு, அதன் மூலமாக நிறுவப்பட்ட பொது விநியோக அமைப்பு, இவங்க வழங்கக்கூடிய திட்டங்கள், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய கட்டமைப்பு, இது எல்லாமே ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஏழைகளுக்கான பாதுகாப்பு, குறிப்பாக உணவு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக. நன்றி.